10th Max Algebra Chapter 3 Exercise 3.3 4.1.2. Given the LCM and the GCD of two polynomials P of x and Q of x, find the unknown polynomial in the following table. First one பாருங்க, LCM GCD P of x next Q of x. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து Q of x வந்து நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு சம்மில் Q of x தெரியாது. எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எல்சிஎம் ஈக்குவல் டு என்னது கொடுத்துருக்காங்க, ஏ கியூப் மைனஸ் 1a² ப்ளஸ் 7d. நெக்ஸ்ட் ஜிசிடி வந்து a மைனஸ் 7. பி ஆஃப் எக்ஸ் வந்து a² மைனஸ் 12a ப்ளஸ் 35. இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் காணும். q ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் ஒன் இதுக்கு என்ன வரும்னு பார்ப்போம். ஏ கியூப் மைனஸ் a² ப்ளஸ் 11a ப்ளஸ் 7d இஸ் ஈக்குவல் டு, இங்கே போடும் ஏ கியூப், இதுக்கு 1 நம்பர்ஸ் வந்து ஒன்று இல்லைன்னா 1 மைனஸ், கொஸ்டின் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிடுங்க, இங்கே 10 வரும். 10a² ப்ளஸ் 11a ப்ளஸ் 7d. இப்போ பாருங்கள் 1, இங்கே என்ன இருக்குது -10 நெக்ஸ்ட்டு 11 நெக்ஸ்ட்டு 7d என்ன இருக்குது 7d. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் மெத்தடில் என்ன செய்கிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 -10 11 7d. இப்போ இது எந்த டேபிள் நமக்கு இங்கே வந்து 0 பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 7 டேபிள் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுப்போம் 0. ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம் 0. 1 + 0 1. நெக்ஸ்ட்டு இதே மல்டிப்ளை பண்ணணும். 7 × 1 7. இப்போ -10ல் 7 சப்ராக்ஷன் பண்ணணும்னா -3. இப்போ -3 × 7 -21. இப்போ -21லேருந்து 11 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 10. என்னது +10. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10 × 7 என்னது வருது 70. 10 × 7 70. இது வந்து பிக் நம்பரோட சிம்பிள் போடுங்க -10. அப்போ -70. இப்போ இது என்ன ஆகிடுது 0. இந்த டேர்ம் என்ன ஆகிடுது 0. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏக்யூ பண்ணால் 1 -10 11 70. இப்போ 7 டேபிள் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 போட்டுடுங்க. 1 + 0 1. 1 × 7 எவ்வளோ வருது 7. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். 10ல் 7 சப்ராக்ட் பண்ணால் -3. -3 × 7 -21. இப்போ -21ல் 11 சப்ராக்ஷன் பண்ணணுன்னா -10. பிக் கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போடுங்க. -10 × 7 -70. இப்போ ஒரு +70 ஒரு -70. ஆன்சர் வந்து 0. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே வெளியே இருக்கிறது a -7. சிம்பிள் சேஞ்ச் பண்ணி போடணும். இது அப்படியே எழுதிடுங்க. என்னது வருது x² -3a. ஏல எழுதிடுவோம். a² -3a -10. ஓகே. a -7 × a² -3a -10. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். என்ன கண்டுபிடிக்கணும் q ஆஃப் எக்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும் q ஆஃப் எக்ஸ். நமக்கு தெரியாததை எடுத்துடுவோம். இப்போ எல்சிஎம் இன்டு ஜிசிடி டிவைடட் பை என்னது p ஆஃப் எக்ஸ். ஓகே. எல்சிஎம் இன்டு பிசிடி டிவைடட் பை என்னது q ஆஃப் எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்கு, தென் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சது a -7 a² -3a -10 இன்டு ஜிசிடி. ஜிசிடி வந்து a -7 டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ்னால் என்னது கொடுத்துருக்காங்க a² -12a ப்ளஸ் 35. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த -10 வந்து அதே மாதிரி என்ன செய்யணும், நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5 2s are 10. இப்போ 5ல் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும் 3. இப்போ 5ல் 2 சப்ராக்ஷன் பண்ணணுன்னா 3 வருது. அப்போ இதை பிக் நம்பர் கொடுங்க சிம்பிள், இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. மைனஸ் என்னது வருது 10. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு
a minus 7, இது ஒரு ஆன்சர் a minus 5, இன்னொரு ஆன்சர் a plus 2 into a minus 7 divided by, ஓகே, டிவைடட் பை நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி 35க்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 5 7s are 35. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன வருது 12. சிம்பிள் ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்துருங்க. ஆன்சர் வந்து a minus 5, இன்னொரு ஆன்சர் a minus 7. இப்போ இங்கே வந்து கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. a minus 5, a minus 5, a minus 7, a minus 7. நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? a minus 7 into a plus 2. a minus 7 into என்னது a plus 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்முக்கு போய்டுவோம். செகண்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே வந்து p of x தெரியாது. தென் செகண்ட் சப்டிவிஷன் 2, தென் ஃபர்ஸ்ட் ஒன் LCM equal to x square y square. LCM வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? x square plus y square, ஓகே, into x power 4 x power 4 plus x square y square plus y power 4 LCM. Then GCD equal to, GCD என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள், x square minus y square, x square minus y square. நெக்ஸ்ட்டு இப்போ p of x தெரியாது. p of xக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு q of x, q of x equal to x power 4 minus y power 4, x power 4 minus y power 4. Next x square plus y square minus xy. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இங்கே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா போவோம். என்னது கண்டுபிடிக்கணும்? p of x, p of x equal to LCM into GCD divided by என்னது தெரிஞ்ச டேர்ம் வந்து q of x. எது கண்டுபிடிக்கணும்? p of x. that is equal to LCM. LCM வந்து என்னது? x square plus y square into x power 4 plus x square y square plus y power 4 into GCD. இந்த GCD வந்து எவ்வளவு? x square minus y square, x square minus y square. ஓகே, தென் LCM வந்து x square plus y square இந்த டேர்ம் into GCD வந்து x square minus y square divided by q of x. q of x வந்து நமக்கு என்னது? x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. okay, that is equal to இங்கே பாருங்கள், that is equal to, இப்போ இது x square plus y square அப்படியே எழுதிடுங்க. x square plus y square. இப்போ இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். எப்படி போடலாம்? x square minus xy plus y square. ஃபஸ்ட்டு சம்மில் பண்ணுனா அதே மாதிரி என்னது? x square minus plus xy plus y square. ஓகே, அதாவது x power 4 இது மல்டிப்ளை பண்ண x square y square, இது வந்து என்னது? y power 4 into x square minus y square. இப்போ பாருங்கள், டிவைடட் பை, இப்போ இது x power 4 y power 4, அதை எப்படி எழுதலாம்? x square the whole x square minus y square into x square plus y square இப்படி எழுதலாம். அதாவது a square minus b square அந்த ஃபார்மில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு x square plus y square minus xy. இப்போ பாருங்கள் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். x square plus y square
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த டேர்ம் கேன்சல் ஆகுது. நமக்கு வந்து திஸ் டேர்ம் இல்லை, திஸ் டேர்ம் கேன்சல் ஆகுது. இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ திரும்ப பாருங்கள். P of x equal to LCM into GCD divided by Q of x. LCM and x square plus y square into this term. The next GCD on the x square minus y square divided by Q of x and x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. That is equal to x square plus y square into இதை 2 ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. x square minus xy plus y square, x square plus xy plus y square into x square minus y square divided by இது x power 4 minus y power 4ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? a square minus b square ஃபார்மில் எழுதலாம். a plus b into a minus b அப்படின்னா x square minus y square x square plus y square. ஓகே, into இந்த டேர்ம். இப்போ இந்த டேர்ம் கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். நமக்கு பேலன்ஸ் வந்து இது கேன்சல் ஆகலை. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.